ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுந்தரப்பு. இன்றைக்கி நம்ம ஒரு சீமந்த ஃபங்க்ஷனுக்கு 75 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம எப்பவும் போல் வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான 3 மசாலா, ஒரு ஒலை வைக்க போகிறோம். ஒரு டபராவில் 25 கிலோ அரிசி, 25 கிலோ கறி என்ற கணக்கில் போட போகிறோம். முதல்ல நம்ம எப்போ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 3 வாட்டி நல்லா கழுவிடுறோம். 2 வாட்டி சிக்கனை கழுவிட்டு லாஸ்ட் வாட்டி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவினா தான் அதோடைய கவுச்சி வாசனை போகும். அப்போ தான் பிரியாணியோடைய வாசனை நல்லா இருக்கும். முதல்ல சிக்கனை இதில் ஒரு 60-70 கிராம் நல்லா வெட்டி வச்சுருங்க. நல்லா கழுவுங்க. நல்லா கழுவிட்டு செக் பண்ணி நல்லா போட்டால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். நம்ம ஆளுக்கு அதுக்குன்னே தனியாக 2 பேர் வச்சு கழுவு சொன்ன பாருங்கள். எவ்வளோ நேரம் கழுவுறோம். நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றி நல்லா கழுவுங்க சிக்கனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஒரு டபராவில் 25 கிலோ அரிசிக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம சொல்ல போகிறோம். அதை டிஸ்பிளே கொடுக்குறோம். ஆயில் 5 லிட்ரு, நெய் 6 லிட்ரு போட்டுக்கிறோம். எண்ணெய் அதிகமாக வரும், அது போல். எண்ணெய் கம்மியாக வேணுன்னா ஆயில் 4.5 லிட்ரு, நெய் 500 ml சேர்த்துக்கலாம். ஒரு டபராவில் 12 கிலோ வெங்காயம், 10 கிலோ தக்காளி, இஞ்சி 2.5 கிலோ, பூண்டு 2 கிலோ என்னென்ன போடுறோம். நம்ம எப்பவுமே போடுற மாரி கறியை நல்லா அலசிட்டு அது தேவையான மிளகாத்தூள் உப்பு போட்டு ஊற வைக்கிறோம். அது 1 மணி நேரம் ஊறின பிறகு பிரியாணியில் போட்டிங்கன்னா கறியில் உப்பு காரம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் எந்த அளவு உப்பு காரம் இருக்கோ அதே அளவில் நம்ம கறியில் உப்பு காரம் நல்லா ஏறி இருக்கும். அதுதாங்க மற்ற பிரியாணிக்கு நம்ம பிரியாணியோட வித்தியாசமே. யாரும் இதுமாரி பண்ண மாட்டாங்க. 65 மட்டும் தான் மாரி பண்ணுவாங்க. நம்ம பிரியாணிக்கு அதுமாரி பண்ணுறோம். நம்ம சொன்ன மாரி ஒரு டபராவில் அளவு நான் சொன்ன மாரி அந்த அளவு போட்டு வச்சுருங்க. சரியான வெயில். இன்றைக்கி நம்ம வெயில் 2 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி மதிய டைமில் நம்ம பிரியாணி செய்கிறோம். இங்கே மசாலா ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் ஒரு வலையில் 8 கேன் தண்ணி ஊற்றி அரிசி போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. அதுலேயும் உப்பு போடணும், மசாலாவில் உப்பு போடணும். மசாலாவில் உப்பு, தயிர் 2 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறோம். நம்ம அரிசி ரெடியாக போட்டு 75% அரிசி வேக்காரில் நம்ம எடுத்து இது மசாலாவில் கொட்டுறோம். நம்ம எல்லோரும் கேட்குறாங்க வீடியோ போடணும். டைம் இருக்கும்பொழுது ஒரே டைமில் ஒரு 4-5 ஆர்டர் செய்யறதுனால நம்மளுக்கு வீடியோ போடுறது டைம் இருக்கும்பொழுது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஃபுல் எக்ஸ்பிளைனோட நாங்கள் வீடியோ போடுறோம். அதான் மற்றபடி வேலை நேரத்தில் கொஞ்சம் கேமரா எடுக்கிறதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் சங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா வேலை முடிச்சு கொடுக்குன்னு ஒரு பக்கம் அக்கறை இருந்தாலும் ரெடி ஆச்சு. பாருங்கள், டம் போட்டதுக்கப்புறம் 30 நிமிஷம் கழிச்சு நம்ம டம் பிரிக்க போகிறோம். சாப்பாடு எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள். நம்ம எப்பவுமே ஆக்சுவலாக சாப்பாடு நம்ம நல்லா தான் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சாப்பாடு பார்த்தாவே நம்மளுக்கு அது சாப்பிடணும் போலன்னு அப்பயே தோணணும். அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி இருக்கணும். பிரியாணி ஃபஸ்ட்டு கலர் தான் முக்கியம். கலர் போடாமல் செய்யலாம், ஆனால் இருந்தாலும் அது பிரியாணி மாதிரி தெரியாது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பாடு. அது பார்த்தாடி சாப்பிடணும் போல நம்மளுக்கு அடியே மெத்துன்னு இருக்குது பாருங்கள். அடி பாருங்கள், நல்லா பாயில் இருக்குது, வெந்திருக்கு. இப்போ மேலே சாப்பாடு கொஞ்சம் வறண்ட மாதிரி இருக்கும். அதனால் அதை லேசாக அப்படி திருப்பி உள்பக்க சைடு போட்டிங்கன்னா அந்த சாப்பாடை வெந்துடும் நம்மளுக்கு. அப்படி பாருங்க, அப்படியே வாசனை அப்படியே ஆவி பறக்குதுங்க. வெந்திருக்கு. அதனால் சாப்பாடை இப்படி திருப்பி விட்டுறலாம். சைடு திருப்பி விட்டுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் நிறைய பேர் போட்டிருக்கோம். நம்ம சில டைமில் ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒரே டைமில் பிரியாணி கேட்கறதுனால நம்ம அடிக்கடி வீடியோ எடுக்க முடியல. இப்போயே ஒரு 4-5 ஆர்டர் ஒரு 120 கிலோ போட்டோம். அப்புறம் ஒரு 150 கிலோ போட்டோம் ஒரு கல்யாணத்துக்கு. அது கூட வீடியோ எடுக்க முடியல. அதுலேயும் பாதி தான் எடுக்க முடியுது. ஏன்னா இதை முடிச்சுட்டு உடனே வேறு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால வீடியோ எடுக்க முடியல. சரி காய்ஸ், உங்களுடைய இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணுங்கள். ஏன்னா ஆர்டர் இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க, நம்பர் கொடுக்குறோம். நன்றி காய்ஸ்.